மிகவும் கிருபையாய் எங்களை வழிநடத்தி இந்த ஆண்டு விழாவை காண கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக பெண்களாகிய நாங்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையை வற்புறுத்தும் வகையில் ஒரு சின்ன நாடகத்தை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற கிச்சன்ல? இன்னும் சமையல்லாம் முடிச்சிட்டியாடா? சமையல்லாம் முடிச்சிட்டேங்க. சரிம்மா, ஜெபம் பண்ண போலாமா? பிள்ளை படிச்சு முடிச்சிட்டாலா? முடிச்சிட்டா, படிச்சு முடிச்சிட்டா. கூட இருந்து பாத்தியம்மா? கணக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சொல்லி கொடுங்கம்மா. இல்ல இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சொல்லிட்டேன். இப்ப நீ என்னம்மா செய்துட்டு இருக்கிற? நான் டிவி பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு முக்கியமான சீரியல் போயிட்டு இருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த எபிசோட நான் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் பார்க்க முடியாது. அதே தானே இத்தனை நாளும் செய்துட்டு இருக்கிறோமா? பொறுமையா இருக்க கடவுள் எங்களுக்கும் கிருபை செய்யறாரு. அதனால வா, என்றைக்கும் நீ செய்யற தவறை இன்றைக்கும் செய்யாத. அதனால நம்ம ஜெபிக்கலாம். வா, பிள்ளையும் கூட்டிட்டு வா. அவ்வளவு ஹோம்ஒர்க் செய்து முடிச்சிருப்பா. ஆமா, எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் டிவி பார்க்கணும், பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் பேசணும், நாளைக்கு பியூட்டி பார்லர் போறத பத்தி கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. இதுதான் உன்னோட முடிவா? ஆமா ஆமா. டயனா, படிச்சு முடிச்சிட்டியா? அப்பா நான் முடிச்சிட்டேன். அம்மா, உனக்கு ஒரு முறை கூட கடைசியா சொல்றேன், என் அன்பு மனைவியே, இங்க பாரு, ஏசப்பாவுடைய வருகை எந்த நேரத்துல இருக்கும்னு தெரியாது, சரியா? எஸ்பெஷலி அவருடைய சீக்ரெட் கம்மிங்க எப்ப இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால திருடன் எப்படி வருவான் என்பது வீட்டு எஜமானுக்கு தெரியாது இல்லையா? அதே போலதான் ஏசப்பாவுடைய வருகை கூட இருக்கும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதனால சேட்டை பண்ணாத, நல்ல பிள்ளையா வா. நம்ம ஜெபிச்சுட்டு, ஏசு சாமி தானே இந்த டிவி இவ்வளவு ஆடியன்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்தாங்க நமக்கு. அதனால தயவு செய்து வா, நம்ம போயிட்டு. ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களை கெடுத்ததும் இல்லாம டயானாவை சேர்த்து கெடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் அந்த ரூம்ல போய் டிவி பாக்குறேன். எனக்கு எபிசோட் ரொம்ப முக்கியம். ஏசப்பா, இவளை எப்போது நீங்க காப்பாத்த போறீங்களோ, ரட்சிக்கு போல நடத்த போறீங்களோ தெரியல. மகவா, நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிச்சியா? சரி வா, நம்ம ஜெபிக்கலாம். வா, ஜெபம் பண்ணலாமா? சாப்பிட்டியா நீ? அம்மா கூட இருந்து பார்த்தாலா? அம்மா டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஏசப்பா ஒரு நாளைக்கு அவளை மாற்றி கொடுப்பா. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, யாருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமா எங்க மனைவியை நீங்க ரட்சிக்க போற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ரகசிய வருகையோ அல்லாவிட்டால் இரண்டாம் வருகையோ இன்றைக்கு இரவு கூட இருக்குமே என்றால் தயவாக நீர் அவளையும் எங்களோடு கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை டயனாக்கு நீர் கொடுத்த நல்ல சுகன்பலன் ஜீவனுக்காக, ஹெல்த்துக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து அடியானுக்கு கொடுத்த வேலைக்காக, எல்லாவித சுகன்பலன் ஜீவனுக்காக நன்றி. மற்றவர்களை இப்படியே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையின் தேவன் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி மக, போய் அம்மாவுக்கு உடைய படுத்து தூங்கலாம். இல்ல இன்னுமே டிவி பார்த்துட்டு இருக்கிறாளா? இல்ல அப்படிதானு சொல்லிட்டு கேளு. இந்த பைபிள் அங்க வச்சுட்டுமா? சரி. டார்த்தி, டிவி பார்த்து முடிச்சிட்டியா? சீரியல் முடிஞ்சிருச்சுங்க. சரி வா, தூங்கலாம். இனிமே பரவாயில்ல, படுத்து தூங்க. கரெக்டா வரலமா? சாப்பிட்டீங்களாமா? இல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சுல. சரி, பிள்ளை நம்ம அக்கறை எப்படி படுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். யாரையும் காணுமே. இன்னைக்கு ஹாலிடே வேற, எப்படி சீக்கிரம் எழுந்திருச்சிருப்பாங்க? டயானா, டயானா எங்க எங்க ஒருத்தரையும் காணுமே. டயானா எங்கேயாவது பாத்தீங்களா? பாத்தீங்களா? காணுமே. எங்க எல்லா இடமும் தேடியாச்சே, காணுமே. எப்படி காலையில எழுந்தீங்க? ஒருவேளை சொல்லாம கொள்ளாம காலையிலேயே ஜோப் பண்ண 2 பேரும் போயிட்டாங்களோ? அக்கா, என்னாச்சு? எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சிலாம் வந்தாங்க அக்கா. யாருக்கு வரலையே லதா? காலையில பால் வாங்க போனாங்கன்னு நினைச்சேன், இன்னும் வீட்டுக்கே வரலக்கா. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் காணும். காலையில எழுப்பி பாக்குறேன், 2 பேரையும் காணும். எங்க போனாங்களோ தெரியலையே. நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன்க்கா. இல்ல லதா, இல்ல, போய் தேடி பாப்போம்க்கா. என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காணும். என்னுடைய ஒய்ஃப், என்னோட குழந்தையும் காணும் சிஸ்டர். எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சியும் காணும்.
வாங்க போய் வெளியில போய் நம்ம தேடி பார்க்கலாம். வாங்க போலாம். ஒன்லி வே நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நம்ம போலீஸ் வேற வழி எதுவும் நம்மளுக்கு தெரியாது. சரி போலாமா? போலாம். அந்த குழந்தைகள் கடத்தல் கேஸ் என்னாச்சு? எஃப்ஐஆர் பண்ணிட்டியா? 7 வருஷம் சர்வீஸ்ல இருக்கா, ஒரு சல்யூட் கூட ஒழுங்கா பண்ண முடியல. லேட் ஆகுது, இங்க வந்து நம்மளுக்கு அந்த சின்னமணி கொலை கேஸ் என்னாச்சு? ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துச்சு சார். தவறு சார். விடு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். எஃப்ஐஆர் பண்ணலையா? சார் அதோட ஒரு புது ஜீவோ வேற ஒண்ணு வந்துச்சு சார். தலைவலி நமக்கு இருக்க பிரச்சனை போதாதுன்னு புதுசா வருது சார். ஏன் ஓம்பாட்டுக்கு குழம்பிட்டே இருக்கேன்? போலீஸ் வரலனாலே போகட்ட வேலை தானே. இதோட காலையில இருந்து மாறி மாறி ஒரே கம்ப்ளைண்ட் சார். என்ன complaint? காணும், அண்ணனை காணும், மாமியாரை காணும் வேற தேடுறாங்க. மாமியார் காணும்னா அவவா சந்தோஷப்பட வேண்டியதானே? அதுதான் பராதிகனாலும் எங்க கேக்குதுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பொண்ணையே காணோம் சார். இரு எல்லாம் என்ன ஒரே மாதிரி இருக்கா? மீன் மார்க்கெட்டா? ஒருத்தரா பேசுறோம். சார் காலையில இன்னைக்கு லீவுன்னு சொல்லி கொஞ்சம் அசந்த தூங்கிட்டேன் சார். காலையில இருந்துச்சு பார்த்தா பிள்ளைங்களையும் மனைவியும் காணும் சார். ஒரு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவ்வளவு தூரம் தூக்கமா உனக்கு கொண்டாட்டு பிள்ளை பார்க்காம தூங்கிட்டேன் சார். பால் வாங்க போனாங்கன்னு நினைச்சோம் சார். இன்னும் வீட்டுக்கே வரல சார். கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எப்படியாவது நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் சார். சார் திரும்பி பார்த்தா என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காணும். எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருந்தா அவங்க 2 பேரும் விட்டு ஓடி இருப்பாங்க. எப்படியாவது தேடி கொடுத்துருங்க சார். சரிமா சரி. நீ காலையில டிவி பாத்தீங்களா? நியூஸ் பாத்தீங்களா? ரேடியோ நியூஸ் கேட்டீங்களா? இல்ல சார். அட்லீஸ்ட் பேப்பர் நியூஸ் படிச்சீங்களா? சார் ஆனா சீரியல் நல்லா பாப்பேன் சார். அதான் பார்க்க வேண்டியதை பார்க்காதீங்க, கேட்க வேண்டியதை கேட்காதீங்க. இதோ அரசாங்கத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. சொல்லுங்க. நேற்று ராத்திரி வானத்திலிருந்து ஒரு சக்தி இறங்கி வந்ததுனால பூமியில உள்ள ஒரு சிலர் அப்படியே எடுத்துட்டு காணாம போயிட்டாங்க. மீதி பூமியில இருக்கக்கூடியவங்க சுகஜீவிகளா ஜீவிக்கணும். அவங்க 666ங்கிற முத்திரையை அவங்க நெற்றிலையோ அவங்க கைகள்லயோ அவங்க பொறிக்கணும். இந்த முத்திரை இருந்தா தான் இந்த உலகத்துல நீங்க சுகஜீவிகளா ஜீவிக்க முடியும், கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும், படிக்க முடியும். இப்ப முத்திரைய போட்டீங்கன்னா தான் நாங்க உங்க கேஸே வாங்குவோம். முத்திரை போடப்படாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவுமா? ஜீவ சொல்லுதுமா, நாங்க சொல்ல. இதெல்லாம் போட மாட்டோம் சார். இதெல்லாம் போட மாட்டோம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்க. 3 பேர் பேசி முடிவு பண்ணி வைங்க. நாங்க போய் நாஸ்டா சாப்பிட்டு வரோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இல்லதான், என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஆண்டவருடைய ரகசிய வருகையை பத்தி சொன்னாரு. அப்பெல்லாம் நான் கேட்கல. என் இஷ்டத்துக்கு பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம இஷ்டத்துக்கு கடவுள் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு ரகசிய வருகையில தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க போல. ரகசிய வருகை அப்படின்னா என்னக்கா? புதுசா சொல்றீங்களேக்கா? மனுஷகுமாரனுடைய ரகசிய வருகைனா நம்மளுக்கு முன்னால யாரெல்லாம் மறிச்சாங்களோ அவங்கள யாரெல்லாம் ஜீவியம் பரிசுத்தமா ஜீவியம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மனுஷகுமாரனுடைய சத்தம் கேட்குமா. அவங்க எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் பூமியில யாரெல்லாம் பரிசுத்தமா ஜீவியம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். மீதி பாவம் செஞ்ச நம்ம எல்லாரும் இப்ப அந்த கிறிஸ்துனுடைய அந்த ஆட்சி, கடுமையான ஆட்சியில மாட்டிக்கிட்டோம்.
போலீஸ் சொல்றாங்களே 666னா என்னங்க சிஸ்டர்? 666 போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்களே பிரதர். ஆமா, என்ன? நம்ம அதை கையில போட்டுட்டாதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியும். இங்க நல்லா ஜீவியம் பண்ணலாம், ஆனா நிச்சயம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். என்ன செய்யறது சிஸ்டர்? சிஸ்டர் நானும் பரலோகத்துக்கு வரணும் சிஸ்டர். அங்க போய் எல்லாரும் நான் பார்ப்பேன் சிஸ்டர். இருக்கவே மாட்டேன், முத்திரெல்லாம் குத்தவே கூடாது சிஸ்டர். நானும் அந்த 666 நிச்சயம் நான் போட மாட்டேன். அப்படியே நீ அவங்க போலீஸ் சொன்ன மாதிரி நம்மளை கொன்னாலும் பரலோகத்துக்கு போய் என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் நான் பார்த்துக்கிடுவேன். ஆமா சிஸ்டர், நானும் போய் பார்ப்பேன் சிஸ்டர். வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் போய் நம்ம கேட்கலாமா? சரி போலாம். என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? சார் முடிவு பண்ணிடுறேன் சார். இதை போடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? வாங்க சார் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கையில போட்டா நெத்தியில போட்டா சார் கண்டுபிடிச்சிருந்தா சரி சார். அது ஓரமா நில்லு. கேஸ் சார் நான் போட மாட்டேன் சார். ஆமா இவ்வளவு நேரம் சொல்லி ஏமா உனக்கு தனியா சொல்லணுமா? வா. நான் வரல சார், நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன் முத்திரை. ஏமா உனக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா? நான் போட மாட்டேன், ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் சார். ஏமா உனக்கு இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு போனா இப்போ வந்து புதுசா நீ ஒரு கதை சொல்ற? நான் போட மாட்டேன் சார். நீங்க என்ன பண்ணாலும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஐயா ரொம்ப கோவக்காரு. நான் போட மாட்டேன். என்ன பண்றது? இந்த அம்மா இவ்வளவு சொல்லது கேட்க மாட்டேங்குது. என்ன சார் பண்றேம்மா? உன் கூட உள்ளவங்க முத்திரை போட்டுட்டாங்கன்னா உனக்கு மட்டும் என்ன? கூட வந்தவங்க போட்டு போய் வர மாட்டேங்கிறாங்க பாரு. நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் சார். நான் போடல முத்திரை. நீங்க என்ன சொன்னாலும் நான் போட மாட்டேன். அப்படின்னா அவன் உயிரை கொடுக்கறது நீ தயாரா இருக்க? நான் ரெடியா இருக்கிறேன். பரலோகத்துக்கு அப்படி நான் போனாலும் ஆண்டவர் அங்க போய் என்னோட ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சார். என்ன அம்மா இங்கதான் இருக்கியா? இங்கதான் படுத்துட்டு இருக்கோம். அப்ப நான் கண்டது கனவு தானா? ஐயோ கனவோ நினைவோ முதல்ல நீ உட்காரு பிள்ளை. தண்ணி எடுத்துடாமா? தண்ணி எடுத்து என்னடி ஆச்சு? டிவி பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கீங்களா? ஆமாப்பா. ஆமா. இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்ததுங்க. அந்த கனவுல ஆண்டவருடைய ரகசிய வருகை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுல நீங்களும் டயானாவும் இறந்து, அதாவது ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களாம். நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க அந்த 666 நீங்க சொன்னீங்கல்ல அந்த கிறிஸ்துனுடைய கடுமையான ஆட்சி வரும்னு, அந்த 666 போட சொன்னாங்க. நான் போட மாட்டேன் மறுதலிச்சனா என்னை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆமாமா. கடைசி நேரத்துல நீ இயேசு சுவாமி மறுதலிக்காம பரவாயில்ல, இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்னா கூட ஏசப்பாக்களை இறந்த பின்னாலும் போகுங்கிற நம்பிக்கையில இருந்தலையே. அதாவது ஏசப்பா அவருடைய வருகைக்கு அந்த சீக்ரெட் வருகையோ ஒரு வேலை இருந்தா கூட அதை உன்னை ஆயத்தப்படுத்துறாரு. அதுதான் ஒரு சின்ன கனவு மூலமா உன்னை ஆண்டவர் திருத்தினாரு. இனி நம்ம அப்படி செய்யாம இருப்போமா? ஆமாங்க. இப்போ மனம் மாறிட்டேன். பைபிள் வாசி ஜெபம் பண்ணி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவேன். உலக பிரகாரமான ஆசைகள் நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன். மனம் மாறிட்டேங்க. தயானா நம்ம ஜெபம் பண்ணலாமா? இதுதான் வேணும். வா ஜெபி, நீ வாங்க ஜெபம் பண்ணலாம். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, கொடுத்த இந்த அருமையான வேலைக்கா ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சுவாமி எங்களை குடும்பமாய் சேர்த்தீர், உங்களுடைய பாதத்திலே வர செய்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனவு மூலமாக உங்களுடைய ரகசிய வருகை எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தினீர். அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்திருந்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதற்கு ஏற்ப உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க கிருபை செய்தோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நமக்கு தெரியும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மத்திய வானில் மகிமையாக வரும்போது அவருக்கு மகிமையாக வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி மறுரூபப்படுத்தி அவர்களோடு அவர் சேர்த்துக் கொள்வார். இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள்.
அதற்கு பிறகாக வரும் 7 வருடங்கள் மிகவும் கொடிய துன்பமான நாட்களாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த கொடுமையான நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பணத்தை கேடுறியா, இடம் போடுறியா, சொத்து வாங்குறியா, வீட்டை கட்டுறியா, பணத்தை கேடுறியா, இடம் போடுறியா, நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும், கிடைப்பதெல்லாம் நல்லதாக கிடைக்கட்டும், நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும், கிடைப்பதெல்லாம் நல்லதாக கிடைக்கட்டும். பாடலுக்கு பிறகு சபைக்கான ஆண்டறிக்கையை செயலாளர் வாசிப்பார்கள்.